ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன மிருத்யுஞ்சய் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணு, ரெபா மோனிகா ஜான் இவங்க 2 பேருமே லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஹுசைன் ஷாகிரன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ விஷ்ணு ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காரு. ஆனா அவருக்கு கிரைம் ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பல வாட்டி ட்ரை பண்ணியும் அவருக்கு அந்த பொசிஷன் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனா அந்த டைம்ல வரிசையா 2 கொலைகள் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் ரெபா மோனிகா ஜான் வராங்க. இவருக்கு அந்த கொலைகள்லாம் எப்படி நடந்தது, அது ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த கிரைம் ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதுனால அவரே அந்த கொலைகள் யாரு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, அந்த கொலையாளினால இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, ரெபா மோனிகா ஜானுக்கு இந்த படத்துல என்ன ரோல், இதெல்லாம் பாக்குறதா அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவா தோன்றது ஸ்ரீ விஷ்ணுவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்பவே ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண விதம் இதெல்லாமே ரொம்பவே சூப்பரா எடுத்திருந்தாங்க. அண்ட் சின்னதா ஒரு எமோஷனல் எலமெண்ட் இருக்குது, அதுவும் நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்துக்கு பக்க பலமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் செட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் என்னதான் ஆரம்பத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதம் நல்லாவே இருந்தாலும் பட் ரொம்ப ஸ்லோவா போகுது. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதுதான் கொலையாளி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமது சுவாரஸ்யம் சுத்தமா இறங்கிருது. அதே மாதிரி கடைசி இப்படிதான் முடியும் அப்படிங்கிறது நமக்கு முதலே தெரிஞ்சதுனால அந்த சுவாரஸ்யமும் மிஸ் ஆகுது. தேவையில்லாத ஹீரோயிக் எலமெண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் ரொட்டீனான ஒரு த்ரில்லர் எலமெண்ட் எல்லாம் நிறையவே இந்த படத்துல இருந்ததுனால புதுசா இந்த படத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எடுத்து டைரக்டர் பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா எக்ஸிக்யூட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய பார்த்திருப்போம், அதையே தான் எடுத்து வச்சிருக்காங்களே தவிர புதுசா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ஆவரேஜான படம் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்குது. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.